ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியார் மணப்பாக்கம் யூனி கேசவன் வாத்தியார். மகாலய பட்சம் அநேகமாக திருவிழா மாதிரி முடிச்சிருக்கோம். செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் 22 இன்னிய வரைக்கும் பக்ஷ மகாலயம் பல பேர் பண்ணிருக்கா. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த வைதிகத்தில் நாம் இருக்கிறதுக்கு எஜமானாலெல்லாம் சன்மார்க்கத்தில் கொண்டுட்டு போயிருக்கோம். நம்ம வாத்தியார் பூதேரி சுவாமி சொல்வார், ஹிதத்தை சொல்கிறவன் புரோஹிதன் அப்படின்ட்டு அதன் பிரகாரம் நடந்துட்டு இருக்கோங்கிறது எனக்கு ஒரு பெரிய திருப்தி, கௌரவம், கர்வமும் இருக்கு. எல்லாரும் பண்ணியிருக்கிறது ரொம்ப திருப்தி. பண்ணாதவா அடுத்த வருஷத்துலேருந்து பட்ச மகாலயமும் பண்ணுங்கோ. மகாலய பட்ச தர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரம்மச்சாரிகளுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப விசேஷம். கதியாரா ஆத்திர போட்டு பண்ணுவா. இன்னைக்கு அது முடியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகள் 3 பாடசாலையோடைய அக்கௌண்ட் நம்பரை நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் அதுக்கு உண்டான பணங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கா. அங்கங்க தெரியாராதனை நடந்துட்டு இருக்கு. சில பாடசாலை 30 பேர், சில பாடசாலை 40 பேர், சில பாடசாலையில 150 பேர் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப திருப்தியா நடந்துட்டு இருக்குதுன்றது நமக்கு தெரிய வருது. ஒரு சின்ன விஞ்ஞாபனம் என்னன்னாக்கா, இந்த வருஷம் யார் யாரெல்லாம் எந்தெந்த பாடசாலைக்கு பணம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சதுனால் நான் அவள்கிட்ட கேட்டு எல்லாருக்கும் பண்ணிட்டாளா என்ன ஏது விசாரிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹேத்துவா இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். மகாலய பட்சத்துல இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணால் அது காமியமா போயிடும். ஆனால் பட்ச மகாலயத்தை பண்ணால் நமக்கு பிதர்களுடைய அனுகிரகமானது கடன் தொல்லையோ, விவாகம் ஆகாம மனசு வருத்தமோ, குழந்தை பிறக்கக்கூடியவளுக்கு குழந்தை பிறக்காம மனசு வருத்தமோ, இதெல்லாம் இந்த காலத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள். எல்லா விதமான கஷ்டங்களும் இதுல நிவர்த்தி ஆகுங்கிறது சத்தியம். ஆகையினால ரொம்ப அழகா இந்த தடவை மகாலய பட்சம் நடத்தி முடிச்சிருக்கோம். நாம எல்லாரும் கூடி இருந்து குளிர்ந்திருக்கோம். சந்தோஷம். தாசன் கேசவன்.